தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. வாங்கப்பா இருங்கம்மா, உங்களுக்கு அப்பாவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாமா துளசி. ஆமா, வந்ததுல இருந்து அண்ணன் அண்ணி காணும், எங்கம்மா ஆளே காணும். அம்மா இன்னைக்கு தீபாவளியில அதான் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும்னு அத்தையும் மாமாவும் கடை தெரு வரைக்கும் போயிருக்காங்கம்மா. சரி போயிட்டு வரட்டோமேனா நாங்க வீட்டு வேலையில பாத்துட்டு இருந்தோம். அப்படியா? அதானே பார்த்தேன். என்னடா வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அண்ணன் அண்ணி ஆளைய காணுமேனு பார்த்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது கடை தெரு போயிருக்காங்கன்னு. ஆமாம்மா, இல்ல நீங்க வந்து இவ்வளவு நேரத்துக்கு வெளில வராம இருப்பாங்களா என்ன? உன்னோட ஒரு குரல கேட்டா போதும் அத்தை சிட்டா பறந்து வந்துருவாங்க. இப்ப வரலன்னா என்ன அர்த்தம்? ஆளே வீட்டுல இல்லன்னு அர்த்தம். ஆமா ஆமா, சரி சரிம்மா. சரி இந்தா இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிரு. கொடுமா. ஆமாடி துளசி, நீ நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியாமா? அப்பா என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தாலே தெரியல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. இல்லம்மா, பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன ஆண்டவன் மூளை வைக்கலாமா? அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். நீ உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கியா? அப்பா என்னப்பா என்னாச்சு? எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா என்னம்மா, உனக்கும் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையாமா? அதனால அப்பா கோவமா இருக்காரா? அம்மாடி, எனக்கு உங்க அம்மாக்கும் எந்த சண்டை சச்சரவும் வராது. எங்களுடைய இத்தனை வருஷ காலத்துல நாங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்மா. அதனால எங்களுக்கு எந்த சண்டை சச்சரவுகளும் வராது. அப்படியே வாய் தகராறா இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேல எங்க தகராறு கூடாது. அது உனக்கே தெரியும்ல, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்லம்மா. நான் எந்த சண்டை சச்சரியும் வச்சுக்கிட்டு கோவத்துல கேட்கலாமா? எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கேட்டேன். நீ நல்லா இருக்கலாமா? அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. எனக்கு எந்த கவலையுமே இல்லை. உங்களை பார்க்க முடியலங்கிற ஒரே ஒரு மன வருத்தம் தான். பக்கத்துல இருக்கீங்கன்னா பேரு எட்டி பார்த்தா கூட ஆளே தெரிய மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னன்னா பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிருங்க, காலையில போனா ராத்திரி தான் வரீங்க. சரி அம்மாவையாவது பார்க்கலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளார அப்படி அம்மா என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல. எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அம்மா எட்டி பார்க்கலன்னா என்ன, நீ அம்மா வீட்டுக்கு வந்து போலாம்ல. நீ என்ன அங்கேயே வந்து உட்காந்துருவா போற? வந்து எட்டி பார்த்துட்டு போலாமே. அம்மாவை பார்க்க கூட வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிறீங்கம்மா. அப்ப நீயே தெரிஞ்சுக்கணும்ல நான் இங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு. என் வீட்டை விட்டு அங்க வரதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னா பாத்துக்கே, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம். தியா தங்கம் ஓடி வாங்க ஓடி வாங்க. தியா தங்கம் இங்கதான் இருக்காளா? என் பட்டுக்குட்டி ஓடி வாங்க, பாட்டிக்கிட்ட ஓடி வாங்க. யார் இந்த பாப்பா? இந்த பாப்பா தாத்தா கிட்ட வருவாளா? முளைச்சு 3 இலை விடல, எவ்வளவு விவரம் பாத்தியா? ஆமாப்பா, இன்னும் வாய் அதிகமா பேசுவாப்பா. இப்பெல்லாம் வாய் அதிகமாயிடுச்சு இவளுக்கு. நீங்க கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் இங்க இருந்து நீங்க போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட வாய் அடிச்சிட்டு இருப்பாப்பா அவ. தூக்கணுமா என் தங்கத்தை? வாங்க வாங்க அக்கா கிட்ட வாங்க. தூக்கியாச்சு போதுமா? என் தங்க பிள்ளையே, என் தங்க பிள்ளைங்க இருக்கிறது ஞாபகம் இல்லாம தாத்தா வேறும்னே வந்துட்டேம்மா. இப்ப என்ன தாத்தா உனக்கு சாக்லேட் தானே வாங்கி தரணும், வாங்கி கொடுத்துட்டா போகுது. நீ தாத்தா கூட கடைக்கு வா, தாத்தாவனை கூட்டிட்டு போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன். என்ன தாத்தா பாட்டியை கரெக்ட் பண்றியாடி? ஐயோ அம்மாடியும் என்ன வாயி தியா குட்டி, என்ன அமைதியா அந்த குட்டி பாப்பாவா இப்ப இப்படி பேசிட்டு இருக்கா? நான் தான் சொன்னேன்லம்மா, இவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுமா. ரொம்ப வாய் பேசுறாமா இவ. எனக்கும் மாமாக்கும் நடுவுல படுத்துக்கிட்டு இவ பண்றா பாருங்க சேட்டை. துளசி என்னம்மா சொன்ன? அது அம்மா, ஐயோ எது தெரியாம உளறிட்டனே அம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, பகல் டைம்லம்மா நான் சொல்றது. பகல் டைம்ல மாமாக்கும் எனக்கும் நடுவுல இவ படுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாமா, அதுதான் பகல் நேரத்துலதாம்மா. ஏமா துளசி, மாப்பிள்ள பகல் நேரத்துல வீட்டுல இருக்கிறாரா என்ன? அவர் வேலைக்கு போறதால நான் கேள்விப்பட்டேன். துளசிமா, நீ உன் குடும்ப விஷயம் ஏதோ எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லதுதான், உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. உனக்கும் ஒரு வாரிசு வரணும்,
அது எங்களுக்கு மரியாதை பார்த்துக்க. அப்படி வரலனா உன்னை மட்டும் இல்லைம்மா, எங்களையும் தான் இந்த ஊர் உலகம் ஏசும் பார்த்துக்க. அம்மா இல்லைம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஒரு நாள் தான் பாப்பா எங்க கூட படுத்தான், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கெல்லாம் அவ அவங்க அம்மா கூட தான் போய் படுத்துப்பா. குழந்தை போய் சொல்லாதுமா. பாரு, நீ மறைக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த குழந்தை மூலியமா கடவுள் எங்களுக்கு காமிச்சிட்டாரு. துளசி, உன் குடும்பத்தை பாரு, நான் தப்புன்னு சொல்லலை. உங்களையும் பார்க்கணும், அதையும் பார்த்துக்க. நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்துக்கம்மா. இந்த இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிரு, நானும் அப்பாவும் கிளம்புறோம். அம்மா என்னம்மா கிளம்புறேன்னு சொல்கிறேன்? என்னம்மா இதெல்லாம் பார்த்து நீ கோச்சிட்டு போறியா? அப்படிலாம் கோச்சிக்காதம்மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன சின்ன விஷயங்கள் தானே, எல்லாம் சரியாயிடும். அம்மா இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா வந்துடுவாரு. நானும் மாமா உங்கள் கூடவே வரோம். அங்கே தானே வந்து நாங்கள் தீபாவளி கொண்டாடணும். அப்புறம் நீ கிளம்புறேன்னு சொல்கிற, இருங்க, நாங்கள் வந்ததை எங்களை கூட்டிகிட்டு போங்க. இல்லம்மா துளசி, நீயும் மாப்பிளையும் இங்க இருந்து தீபாவளி கொண்டாடுங்க, நானும் அம்மாவும் கிளம்புறோம். அப்பா என்னப்பா பேசுறீங்க? முறைப்படி நாங்கள் அங்கே வந்தானப்பா தீபாவளி கொண்டாடணும். இது தலை தீபாவளி இல்லப்பா, அங்கே தானப்பா கொண்டாடணும். ஆமாம்மா துளசி, நீங்கள் அங்கே தான் வந்து கொண்டாடணும். ஆனால் வேண்டாம்மா, நம்ம வீடு பற்றி தான் உனக்கே தெரியும்ல, அங்கே பெருசாக வசதி இல்லை. இங்கன்னா மாப்பிள்ள இந்த குட்டி பாப்பா இருக்கான், அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, மாமா இருக்காங்க, கதிர் இருக்கான், யாழினி இருக்கா, ஜீவா இருக்கான், எல்லாரும் இருக்காங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க, சரியா? அம்மாவும் அப்பாவும் கிளம்புறோம். அம்மா என்னம்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்? ஏன் மாமா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து இருந்ததே இல்லையா? விருந்துக்கு கூட நம்ம வீட்டில் வந்து இருந்தாருல்ல, மறு வீட்டுக்கும் அங்கே தானே வந்து இருந்தாரு. அப்பெல்லாம் மாமா ஏதாவது சொன்னாரா என்ன? இப்போ என்னமோ நீங்கள் புதுசாக பேசுறீங்க. நீங்கள் இப்படிலாம் பேசுறதை பார்த்தா யாரும் உங்ககிட்ட என்னமோ பேசியிருக்காங்க. அம்மா நான் வரும்போது சௌந்தர்யா அண்ணி தான் இங்கே இருந்தாங்க, ஏதாவது சொன்னாங்களா? அப்பா சொல்லுங்கப்பா, அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லலம்மா, அவங்களாம் சொல்றதெல்லாம் நான் கேட்பேனா என்ன? எனக்கு தெரியாதா? மாப்பிள்ளைக்கு அங்கே சரியா வராதுமா, நீ இங்கே இருந்து நீங்கள் தீபாவளி கொண்டாடுங்க, சரியா? ஆனால் அம்மா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன்ல, ஏதோ அம்மா அப்பாவால் இப்போ கொஞ்சம் மதமாக செய்ய முடிஞ்சது. நாம் தலை பொங்கலுக்கு எல்லாம் நல்லதாக செய்கிறோம், சரியா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு தங்கத்தில் எதுவும் போடலைன்னு கோச்சிக்காத, பொங்கலுக்குள்ளார ஏதாவது செஞ்சிடறேன், சரியா? மாமா வாங்க மாமா. தியாக்குட்டி மாமா ரூம்ல உங்களுக்கு சாக்லேட் வச்சிருக்கேன், போங்க போய் எடுத்துக்கோங்க, போங்கம்மா. ஏய் என்னடி திருத்தணி முடிச்சிட்டு இருக்கான், கிளம்பணும்ல. அத்தை மாமா எவ்வளோ நின்றுட்டு இருப்பாங்க, வா சீக்கிரம் கிளம்பும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புடவையை கையில் எடுத்துக்க, அங்கே வந்து கட்டிக்கோ, அத்தை வீட்டுக்கு போய் கட்டிக்கலாம், சரியா? எடுத்துக்க போகலாம். சரிங்க மாமா. இல்லப்பா சூர்யா, நீங்க இங்கேயே தீபாவளி கொண்டாடுங்க. இருக்கட்டும்ப்பா, அங்க வீடெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நாங்க எதையும் ஒதுக்க வைக்கலையா, அதனால நீங்க இங்கேயே கொண்டாடுங்கப்பா. அத்தை வீடு எப்படி இருந்தாலும் சரி, நான் என் தலை தீபாவளியை என் மாமியார் மாமனார் வீட்டில் தான் கொண்டாடணும், அதான முறை. இன்னும் என்னடி பார்த்துட்டு இருக்கான், வா கிளம்புவோம். ஐயோ மாப்பிள்ள என்னையா வீணா பிடிவாதம் படிச்சுட்டு. அப்பா நான் சொன்னபோது நீங்க யாரும் கேட்கல, மாமா ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து பின் வாங்க மாட்டாரு, சொன்னா கேளுங்க, நாங்க அங்க வரோம், வாங்க போலாம். இல்லம்மா துளசி, துளசி மாமா அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அவங்க ரெண்டு பேரும் வேணா பின்னாடி வரட்டும், நீ அந்த புடவையை கையில் எடுத்துக்கிட்டு நீ வா, நாம ரெண்டு பேரும் முன்னாடி போவோம், போய் சீக்கிரம் புடவை கட்டணும்ல, வாடி. மாமா நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு, இங்க எல்லாம் சோக சீனா ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல இவர் வேற காமெடி பண்ணிக்கிட்டு. ஏய் என்ன பார்த்து காமெடி பண்ற மாதிரி இருக்கான், சீரியஸா தான் சொல்றேன், புடவை எடுத்துட்டு வா. அத்தையும் மாமாவும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, என்ன மாமா அப்படிதானே? அது சரி, ஏன் மாப்பிள்ள சொன்னா லேட்டா வந்துட வேண்டியதுதான். என்ன மாப்பிள்ள ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தா போதுமா? அது போதும் மாமா, உங்க பொண்ணுக்கு புடவை கட்டி விடுறதுக்கு 1 மணி நேரம் அதிகம்தான், இடையில நிறைய வேலை இருக்குல்ல, அது போதும் மாமா. அம்மா அப்பெல்லாம் இப்ப வந்துருவாங்க, நீங்க உட்காந்து பேசிட்டு பொறுமையா வாங்க. வாட்டி பொண்டாட்டி நமக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல, நல்ல தீபாவளி கொண்டாடணும்ல, வாடி செல்ல குட்டி. குட்டி எங்கடி இருக்கேன், வாடி யாழ் குட்டி, வாமா, மாமா வந்துட்டு பேர் ஓடியும், எங்க போனா இவா, வெளியிலயும் ஆளை காணுமே, அப்ப ரூம்ல தானே இருக்கோம். யாழுமா யாழ் குட்டி எங்கடி இருக்கான்? யாழ் குட்டி என்னடி இதெல்லாம், அடியை இன்னைக்கு தீபாவளி அதுமா, புடவை கட்டிக்கிட்டு சும்மா கிக்கா இருக்க கூடாது,
இது என்னடி சுடிதார மாட்டிக்கிட்டு முகம் வேற டல்லா இருக்கு. யாழ் குட்டி என்னம்மா? வாங்க மாமா பக்கத்துல வாங்க. ம் சொல்லு மாமா. என்ன மாமா? யாழ் குட்டி என்ன எதுக்கு இப்ப உம்மன் இருக்கான்? இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். யாழுமா என் யாழ் குட்டிக்கு எப்படின்னு எனக்கு தெரியும். என் யாழ் குட்டிக்கு இப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதானடி சொல்லும். இங்க பாரு, நமக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நாள்லாம் வரும்போது எல்லா கஷ்டத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஒரு நல்ல நாட்கள். இதுல இன்னைக்கும் நம்ம போயிட்டு மனசு நிறைய கஷ்டத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்தோம்னு வச்சுக்கேன், இந்த நாளை மிஸ் பண்ணிட்டோம்னா இதோட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான நாட்கள் வரும். அதனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் தூர வச்சுட்டு நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். சரி அடிச்சலும். எப்படி மாமா? உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. ஆனா நீ எப்படி மாமா எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க? என்னையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன். மாமா உன்னால எப்படி மாமா இதெல்லாம் முடியுது? ஐயோ யாழ் குட்டி, அத சொன்னலடி. இங்க பாரு யாழ் குட்டிமா, மனுஷனா பிறந்தாலே 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுமே. எந்த மனுஷனுக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல? நம்ம பிரச்சனையை தேடி போலனாலும் நம்மளை தேடி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு மூளையில உட்காந்துட்டு அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது ஒரு பக்கம் போகட்டும், அது நம்ம ஃபேஸ் பண்றது பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கொண்டாட வேண்டியது நல்லா கொண்டாடுவோம். ஐயோ பிரச்சனை இருக்கேன்னு நல்ல நாட்கள் நம்ம தட்டி கழிச்சிட முடியாதுமா. இந்த மாதிரி நல்ல நாட்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது. அதனால எல்லா பிரச்சனையும் தூக்கி மூட்டை கட்டி ஓரத்துல போட்டுட்டு நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம். சரி அடி சொல்லுமே. மாமா நீ எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல, ஆனா என்னாலதான் உன் சந்தோஷம் எல்லாம் கெட்டு போகுதுல்ல. நல்ல நாள் அதுமா மாமா கிட்ட உதவாங்க போறேன் அப்படிதானே? அப்படியே விட்டான்னு வச்சுக்கோ. இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்தா ஒருத்தரை பிடிச்சி குடிச்சிடும் பாத்துக்க. அப்புறம் என்னடி? சரி சரி, மாமா உனக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கங்க பார்க்கலாம். அப்புறம் நான் எடுத்துட்டு வந்த புது ட்ரெஸ் வேற சாரியா, அது என் செல்ல குட்டிக்கு காட்ட தெரியாது. அதனால அதையும் மாமாவையே கட்டி விடுறேன். வேணும், நான் இப்பதான் புடவை கட்ட கத்துக்கிட்டேன், நானே கட்டிப்பேன். போவி, இது எப்படி நடந்தது? ஆமா, யாரை கேட்டு நீ புடவை கட்டலாம் கத்துக்கிட்டா? அதெல்லாம் நீ எப்படி கத்துக்கலாம்? மாமாக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். கத்துக்கிட்டதான் மறந்துரு. மாமாவை கட்டி விடுறேன்டி. ஒண்ணு வேணும், நீ கட்டி விடக்கூடாதுன்னு தான் நானே துளசி கிட்ட கேட்டு கத்துக்கிட்டேன். துளசி எனக்கு சூப்பரா கட்ட கத்து கொடுத்ததா. அப்புறமா வச்சுக்கிறேன். துளசிமா, அண்ணன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறியம்மா. அண்ணனுக்கு கிடைக்கிறது இப்படி 1-2 சந்தோஷம் தான். அதுலயும் மண்ணாளி போட்டா எப்படிமா? யாழ் குட்டி, அதெல்லாம் துளசிக்கே கட்டு தெரியாது. துளசிக்கே மச்சான் கட்ட கத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீ வேற. நானே கட்டி விடுறேன்டி. ஒண்ணு வேணும் மாமா, எனக்கு தெரியும், நானே கட்டிப்பேன். சரி, எனக்கு வாங்கிட்டு அந்த ட்ரெஸ் கொடு, நான் போய் கட்டிட்டு வரேன். என்ன கொடுக்குறேன்? அழகா கட்டிட்டு வாங்க. மாமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா? எடுத்தாங்க. என்ன வேணும் செல்ல குட்டிக்கு? என்னம்மா, சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? இன்னைக்கு என் செல்ல குட்டி எது கேட்டாலும் மாமா வாங்கி தர ரெடியா இருக்கேன். என்ன வேணும் கேளுங்க. அதெல்லாம் வேணாம் மாமா, இது வேற. சரியா, அப்படின்னு வேற என் செல்ல குட்டி கேட்க போறீங்க? எங்க கேளுங்க பார்க்கலாம். மாமா அதுக்காக வெயிட்டிங். என்னடி வேணும்? ஒருவேளை அது வேணுமா? மாமா எப்ப நீ சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டே இருக்க மாமா. நான் உன்கிட்ட சீரியஸா பேசணும்னு இருக்கேன். நான் இப்போ உன்கிட்ட சீரியஸா பேச போறேன். சீரியஸா பேச போறீங்களா? சரி சரி, மாமா விளையாட மாட்டேன், சமத்தா இருக்கேன். ஏங்க நீங்க சீரியஸா பேசுங்க பார்க்கலாம். போ மாமா, நீ எனக்கு கிண்டல் பண்ற. எனக்கு கிண்டல்லாம் பண்ணல, சும்மா என் குட்டி பாப்போம் ரொம்ப சோகமா இருந்தாலும் அதான் என் குட்டி பாப்பாவோட மைண்ட் டைவர்ட் பண்ண பார்த்தேன். ஆனா டைவர்ட்டே ஆக மாட்டேடி. ஒருவேளை பெரிய பாப்பா ஆயிட்டியும். ஆமா மாமா, நானும் கொஞ்சம் பெரிய பாப்பாவா ஆயிட்டேன் மாமா. அதனாலதான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். என் தங்க பிள்ளை என்னமோ சீரியஸா கேட்க போறப்பல இருக்கு. சரி தாங்க, நீ கேளுங்க. மாமா இப்ப அமைதியா சீரியஸா கேட்கிறேன். சரியா கேளுங்க. மாமா நம்ம அடுத்து என்ன மாமா பண்ண போறோம்? இப்படியே அம்மா வீட்லயே இருக்க போறோமா, இல்ல நம்ம ஊருக்கு போவோமா மாமா? யாருமா? என்னம்மா எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன்? ஆமா மாமா, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. எனக்கு கல்யாணம் ஆயும் நான் அம்மா வீட்ல இருக்கலாமா? இருக்க கூடாதுல்ல, அது தப்பு தானே. துளசி எடுத்துக்க, துளசி கல்யாணம் ஆகி எங்க வீட்ல தானே இருக்கா, அவங்க வீட்ல இல்லல்ல. ஏன் ஷாலு கூட அப்படிதான், கல்யாணம் ஆகி நம்ம வீட்ல இல்லையே, அவங்க வீட்டுக்கார வீட்ல எல்லாம் இருக்கா. அப்ப நான் மட்டும் ஏன் மாமா இங்க இருக்கணும்? நானும் நம்ம ஊர்ல தானே மாமா இருக்கணும். அப்ப நம்ம இங்க இருக்கிறது தப்பு தானே. யாரு குட்டி, நீ யாரு இதெல்லாம் பேசுறது? நான் தான் சொன்னேன்ல மாமா, இப்ப நானும் பெரிய பிள்ளை ஆயிட்டேன். எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது மாமா. பாக்குறேன்ல, துளசி இங்க இருக்கா, ஷாலு அங்க இருக்கா. யாருமே அவங்க அம்மா வீட்ல இல்லையே மாமா. ஆனா நான் மட்டும் ஏன் மாமா அம்மா வீட்ல இருக்கேன்? யாரு குட்டி, நீ யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா என்ன? இதை பத்தி எல்லாமே யோசிச்சிட்டேமா.
தீபாவளி முடிஞ்சதும் நம்ம கிளம்புறோம், நம்ம வீட்டுக்கு போறோம். சரியா? மாமா உண்மையா மாமா? அப்ப நம்ம போன அத்தை ஏத்துப்பாங்களா? அத்தை சொன்னாங்களா தீபாவளி முடிஞ்சு வர சொன்னாங்களா மாமா? அதனால நம்ம தீபாவளி முடிஞ்சு போறோமா மாமா? குட்டி, நம்ம வீட்டுக்கு போக போறோம் தான். ஆனா அம்மா வீட்டுக்கு இல்ல, நம்ம தனியா வேற ஒரு வீட்டுக்கு போக போறோம். நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இருக்கிறதுக்கு மாமா வீடு பார்த்துட்டேன். நீயும் நானும் மட்டும் அங்க இருக்க போறோம். சரியா? மாமா கூட வர உனக்கு சம்மதம் மாட்டிட்டாங்க? என்ன மாமா என்ன போய் இப்படி கேக்குற? நீ எங்க கூப்பிட்டாலும் நான் உன் கூட வருவேன் மாமா. மாமா ஏன் மாமா இனிமே அத்தை நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்களா? இவ்வளவுத்துக்கும் காரணம் நான் தானே மாமா. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல மாமா? குட்டி, நான் சொன்ன உன்னால எனக்கு கஷ்டம்னு ஓய் என்ன சொல்லணும்னா, உன் கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷமே. 1000 கஷ்டம் இருந்தாலும் என் குட்டி முகத்தை பார்த்ததும் எனக்கு எல்லா கஷ்டமும் மறந்து போகுது. நீ என்னடா உன்னால்தான் எனக்கு கஷ்டமாமா? அப்படிலாம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. யாரு சொல்லுவோம், இப்ப அம்மா கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அம்மாவோட கோவம் தனியிற வரைக்கும் நம்ம தனியா இருக்கோம். சரியா? இங்க பாரு, 2 பேரும் தனியா இருக்க போறோம். நிறைய லவ் பண்ணலாம். சரியா? நிறைய லவ் பண்ணலாம், நிறைய கொஞ்சலாம், நிறைய ரொமான்ஸ் பண்ணலாம். அப்புறம் என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் பண்ணலாம். சரியா? அப்புறமா நீ காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு. ஒரு குட்டி பாப்பாவோட போவோம். அப்ப கண்டிப்பா அம்மா நம்மளை ஏத்துப்பாங்க. சரியா? ஏன் மாமா அதுக்கு எதுக்கு மாமா நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? குட்டி பாப்பாவோட போனா அத்தை ஏத்துப்பாங்கன்னா இப்பவே நம்ம குட்டி பாப்பாவோட போகலாம்ல மாமா? அது சரி, எனக்கும் ஆசைதான். யாழ் குட்டி, குட்டி பாப்பா வர்றதுக்கு கூட 10 மாசம் ஆகப்பட்டேன். அதனால எப்படியா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக தான் மாமா சொன்னேன். மாமா குட்டி பாப்பாக்கு எதுக்கு மாமா 10 மாசம் வெயிட் பண்ணணும்? அது யாழ் குட்டி, அதெல்லாம் அப்படிதான்மா. வெயிட் பண்ணாதான் குட்டி பாப்பா வரும். அதுக்குதான். மாமா வேணாம் மாமா, நம்ம வெயிட்லாம் பண்ண வேணாம். நீ என்ன சொன்ன? குட்டி பாப்பாவோட போனா அத்தை நம்மள ஏத்துப்பாங்கன்னு சொன்ன. அப்ப நம்ம குட்டி பாப்பாவோட போலாம் மாமா? கரெக்ட் தான் செல்ல குட்டி நீ சொல்றது. ஆனா இப்ப நம்ம கிட்ட குட்டி பாப்பா இல்லல்ல. குட்டி பாப்பா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல. அதுக்குதான் மாமா சொல்றேன். மாமா நம்ம கிட்ட குட்டி பாப்பா இருக்கே. இந்த குட்டி பாப்பா இருக்கா? ஓய் என்னடி சொல்ற? ஆமா மாமா, அது நம்ம தியா குட்டி இருக்கால, அவளும் குட்டி பாப்பா தானே. அவளை தூக்கிட்டு போலாமா? அப்ப நம்மள அத்தை ஏத்துப்பாங்கல்ல. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தியா குட்டி கூட்டிட்டு வந்து விட்டுருவோம். அது சரி. யாழ் குட்டி, இப்படியே இருந்தா எப்படி எங்க அம்மா உன்னை ஏத்துப்பாங்க? செல்லமே ரொம்ப இன்னசென்டா இருக்காரு. யாழ் குட்டி, தியா பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா பத்தியா? அவ குட்டி பாப்பா கிடையாது, அதை விடவும் குட்டி பாப்பா வேணும்ல. அந்த குட்டி பாப்பா எடுத்துட்டு போனதான் அம்மா நம்மளை ஏத்துப்பாங்க. ஆமால்ல மாமா, நீ சொல்றது சரிதான். தியா குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டாதான். என்கிட்ட வாய் கூட ரொம்ப அதிகமா பேசுறா மாமா. அதனால தியா குட்டி வேணாதான். மாமா அதான் எங்க அக்கா இன்னொரு பாப்பா வயித்துக்குள்ள வச்சிருக்கால, அவ அது பெத்து கொடுத்ததும் அந்த குட்டி பாப்பா தூக்கிட்டு போலாமா? அடியே டேய் ஜீவா, கூல் கூல். பாவம் பாப்பா, இவளுக்கு என்ன தெரியும்? அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். யாழ் குட்டி, அந்த குட்டி பாப்பா அவங்கதுமா. நம்ம போனோம்னா நம்ம குட்டி பாப்பாவை எடுத்துக்கிட்டு போகணும். நம்ம குட்டி பாப்பாவா? ஆனா மாமா என் வயித்துல தான் குட்டி பாப்பா இல்லையே. எப்ப என் வயித்துல குட்டி பாப்பா வருது? அப்புறம் அது எப்ப வெளியில வருது? எப்ப நம்ம எடுத்துக்கிட்டு அத்தையை போய் பாக்குறது? இப்பதான் யாழ் குட்டி கரெக்டான கேள்வி கேட்டான். யாழ் குட்டி வயித்துல குட்டி பாப்பா வரணும்னா அதுக்கு என் யாழ் சொன்னோம் ஒரு சில வேலை எல்லாம் பண்ணணும். முதல்ல நல்லபடியா படிச்சு முடிக்கணும். அது படிச்சு முடி, அப்புறமா என்னென்னு அடுத்தடுத்து மாமா சொல்றேன். சரியா? சரி மாமா, அப்ப நான் சீக்கிரமா படிச்சிடுறேன். நீயும் நானும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? சொல்ல குட்டி நீனு நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கிறேன். யாழ் குட்டி, நீ எப்பவுமே இப்படியே எழுதி தங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ யாழ் குட்டி எப்பவும் இப்படியே இருக்கணும். என் முதல் குழந்தை நீ தாண்டி. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாறு ஆறிரோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். சரி, இப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தோன்னா டைம் போயிடும். போங்க போங்க போங்க, சீக்கிரமா போய் புது ட்ரெஸ் போட்டுடுவாங்க. அதுவும் நமக்கு இன்னைக்கு நாள தீபாவளி, அதனால சந்தோஷமா செலிப்ரேட் பண்றோம். சரியா? சீக்கிரம் ஓடி போயிடுவாங்க. ஓடுங்க ஓடுங்க. மாமா உங்களுக்காக நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்போ நிறைய பட்டாசு அடிக்க போறோம். சீக்கிரம் வாங்க. சரி மாமா, அண்ணா கூட நிறைய பட்டாசு வாங்கி வந்திருக்கா சொல்லிச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய அடிக்கலாம். கண்ணி படி சொல்லப்படி. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சீக்கிரமா போய் புடவை அழகாக கட்டிக்கிடுவாங்க. மாமாவோட ஹெல்ப் என்ன தேவைப்படுதுன்னா கூப்பிடு. உடனே மாமா ஓடி வரேன். ஏய் என்னடி லுக்கு? புடவை கட்டலாமா? ஐயோ மாமா, நீ இப்படி கூட பேசுவாங்க? அம்மா அப்பா முன்னாடி இப்படியே பேசுவாங்க? ஏய்
உனக்கு அவங்க அம்மா அப்பா, ஆனா எனக்கு அவங்க அத்தை மாமா தானே. என் அத்தை மாமா கிட்ட நான் எப்படி வேணாலும் பேச வேண்டி. உனக்கு என்னடி? சரி சரி, நமக்கு வேற 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. வாமா, நம்ம போய் புடவை கட்டலாம். வாமா இல்ல போமா, நான் போய் புடவை கட்டிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் வேலையில இருங்க. ஏய், என்ன இதுக்குதான் அத்தை மாமா கிட்ட பேசி உன்னை மட்டும் தனியா லவுட்டின்னு வந்தனும். நீங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து தான் கட்டணும். வாமா, 2 பேரும் சேர்ந்து கட்டலாம். மாமா, தீபாவளி கொண்டாடணுமா வேணாவா? ஆமா இதை இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? எனக்கு தீபாவளி கொண்டாடலனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு புடவை கட்டி விட்டே ஆகணும். கட்டலாமா? ஐயோ மாமா, அம்மா அப்பா வந்துருவாங்க. ஆமா இதை இருங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா இதே இருங்க, அத்தை மாமா கிட்ட கூட சொல்லல தெரியுமா? அப்படியே வந்துட்டோம் 2 பேரும். நான் போய் புடவை கட்டிட்டு அத்தை மாமா கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வரேன். ஏய் பொண்டாட்டி, அதெல்லாம் அம்மா பாத்திட்டு நான் சொல்லிட்டேன். அத்தை மாமா நீ பேசுனத எல்லாமே கேட்டுட்டேன். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ அத்தை மாமா 3 பேரும் பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தியா நம்ம ரூம்ல படுத்தது, அதுக்கு அத்தையும் மாமாவும் உங்ககிட்ட வருத்தப்பட்டு பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் இங்கே கூட்டிட்டு வந்தேன். அப்போ அது அத்தை மாமா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. யார் என்ன பண்ணாலும் என் மாப்பிளையும் பொண்ணும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு அவங்க மனசுக்குள்ள தெரியணும்ல, அவங்க மனசுக்கு படணும்ல. அதுக்காக தான்டா, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்டி. மாமா, அம்மா அப்பா தப்பாலாம் நினைக்கல மாமா. அவங்க ஏய், இது நீ எனக்கு சொல்லணுமா என்ன? உங்க அம்மாவா அப்பாவா அவங்களுடைய கவலை நியாயமானதுடி. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள்ல ஒன்றும் ஆகலைல்ல. இதுக்குள்ளேயே நம்ம 2 பேருக்கும் ஏதாவது யார் மூலியமாவது நமக்குள்ள பிரிவு வந்துருமோன்னு அவங்க பயப்படுறாங்க. அது நியாயமானது தானடி. ஏன் நானே எவ்வளவு வருத்தப்பட்டேன். யாருக்கா இருந்தாலும் அது ஒரு கஷ்டம் தான். இங்க பாரு, அத்தை மாமா சொன்னது கஷ்டம் நியாயமானதுதான். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இதுக்கு என்ன பண்ணணுமோ நான் சீக்கிரம் பண்றேன். சரியா? மாமா, அம்மா அப்பாவை நீங்க எதுவும் தப்பாலாம். ஏய், என் அத்தை மாமா பத்தி எனக்கு தெரியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு அத்தை மாமாடி, அப்புறம் தான் உனக்கு அம்மா அப்பா. இங்க பாரு, இப்ப நம்ம வீட்டுல பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இது நல்லா தெரியுது. ஆனா இந்த பிரச்சனைய நான் பேசியோ திட்டியோ சண்டை போட்டோலாம் இதை தீர்க்க முடியாது. இதை எப்படி தீர்க்கணுமோ நான் அப்படி தீர்க்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஏய், ஏற்கனவே சொன்னதுதான், ஹனிமூன் பிளான். நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறோம். மாமா, நீங்க எது சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். உண்மையாவா போறோம்? அடி திரும்ப கூட எவ்வளவு சொல்லுவோம் அடி. நானும் எப்படா ஹனிமூன் போவோன்னு வெயிட்டிங்ல இருக்கேன். உண்மையாவே நீ நானும் ஹனிமூன் போறோம். ஆஃபீஸ்ல லீவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். லீவு கிடைச்சதும் என் செல்ல பொண்டாட்டி கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போறோம். எங்க போலான்னு மட்டும் பிளான் பண்ணி வைடின்னு சொல்ல குட்டி. நம்ம 2 பேரும் ஜாலியா ஜோடியா சந்தோஷமா என்ன பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஓகே? என்னடி ஹனிமூன் சொன்னதும் இப்பவே வைக்கப்படுற? போங்க மாமா, இங்கேயே உங்க சேட்டை தாங்கல, இன்னும் தானியா ஹனிமூன்னு போனா உங்க சேட்டை எவ்வளவு இருக்கும்னு கவலையா இருக்கு. என்னென்ன பண்ண போறீங்கன்னு ஒரே படபடன்னு இருக்கு. இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் தயாரா இரு. நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். சரியா? போங்க மாமா. பியூரி பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கும். என் பொண்டாட்டி நான் கண்டிப்பா சந்தோஷமா வச்சுப்பேன். லவ் யூ.